மேனால் தளபதி விஜய் தான் ஜெயிப்பார். அவர் சொன்ன மாதிரி அவங்க ஆளுங்க எல்லாமே தற்கொலையாக தான் இருக்கிறாங்க, எதுவும் பேசுகிற மாதிரி இல்லையா. கண்டிப்பாக டிவிக்கே தான் வரும். ஸோ நானும் நம்புகிறேன். டிவிக்கே வர சான்சஸ் எந்த அளவுக்குன்னு தெரியல. என்ன இருக்குங்க, டிவிக்கே தான் வருவாப்புல. நல்ல விஷயந்தான். புது கட்சியாக வந்து டிவிக்கே இறங்கியிருக்கிறாங்க, நல்ல விஷயந்தான். பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கண்டிப்பாக இல்லையா. மேனால் தளபதி விஜய் தான் ஜெயிப்பார். அவர் நல்லது செய்வார். எல்லாருக்கிட்டையும் பெட்டு கட்டிக்கிறேன், பயங்கரமான பெட்டெல்லாம் கட்டிக்கிறாங்க. அது ஒருத்தருக்கு வந்து ஒரு கேஸ் வாங்கி தரேன் நினைக்கிறேன், பீரு. உங்களை மாரி பசங்க தான் விஜய் ஜெயிச்சா விசில் தான் ஜெயிக்கும். 120 இருக்குது இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மெயினாக வந்து டிவிக்கு இருக்கிற வாசி. ஸோ இந்த வாட்டி கெஸ் பண்ணவே முடியாது, எதர் டிஎம்கே வருமா ஏடிஎம்கே வருமா. டிவிக்கே வர சான்சஸ் எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் என் கெஸ் என்னென்னா டிவிக்கே சப்போர்ட் யாருக்கு இருக்கோ அவங்களால ஜெயிக்க முடியும். லைக் கூட்டணி ஆட்சி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மேனால திமுக தான் வரும்னு ஆசைப்பட்றோம், அதுதான் வரும். ஏற்கனவே 5 ஆண்டு அவங்க தான் ஆண்டிருக்காங்க. இவங்க எல்லாம் செதறி போயிடுது, எல்லா கட்சியும் தனித்தனியாக. அதனால் அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் சொன்ன மாதிரி அவங்க ஆளுங்க எல்லாமே தற்கொலையாக தான் இருக்கிறாங்க, எதுவும் பேசுகிற மாதிரி இல்லையா. ஒரு ஆளுமை இல்லைப்பா. ஒரு 5 வருஷமோ 4 வருஷமோ எது கூட இருந்தேன், அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்ட்டு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அதில் இருக்கிறவங்களும் எல்லாம் அப்படி தானே, புது கேண்டிடேட் தானே. அவங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது, அந்த இதுவும் இருக்காதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். நல்ல விஷயந்தான். புது கட்சியாக வந்து டிவிக்கே இறங்கியிருக்கிறாங்க, நல்ல விஷயந்தான். பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கண்டிப்பாக இல்லையா. ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் கவர்மெண்ட் இதில் இருந்திருக்கணும், எதுவுமே இல்லாமல் அவர் டைரெக்டாக சிஎம்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான், வரவேற்கத்தக்கது தான். பார்க்கலாம், 4ஆம் தேதி தான் பார்க்கணும். ஜெயிக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறது வரைக்கும் வந்து இப்போது இருக்கிற கவர்மெண்ட்டு நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. எதுவும் குறை சொல்கிற மாதிரி சென்னையில் இது வரைக்கும் தெரியல. இருந்தாலும் நம்ம மாதிரி முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸு சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் நல்லதாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ் எல்லாமே வந்து அந்த 1000 ரூபாய்க்கான ஸ்கீமில் ரொம்ப நல்லபடியாக வாங்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த குறையும் இல்லை. இப்போ புதுசாக வர்றவங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் ஓகே உண்டு. ஏன்னா மக்கள் வந்து மோஸ்ட்லி எல்லாமே எதிர்பார்க்குறாங்க இல்லையா. அந்த எதிர்பார்ப்பு இந்த கவர்மெண்ட் பூர்த்தி செஞ்சுருக்கு. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இப்போ அவங்களும் வந்தாலும் நல்ல விஷயந்தான். புதுசாக வந்தாலும் இந்த மாதிரி பண்ணுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மே நாள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் எல்லோரும். எங்களுக்கு வந்து விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாமே எதுக்குன்னா இந்த பாலியல் வல்கொடுமை நிறைய நடந்துகிட்ருக்கு, அதுக்காக நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம் சார், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே தான், அதாவது யார் வேணால் ஆட்சிக்கு வரலாம், பட் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம். விஜய் வந்து புதுசாக வந்திருக்காரு, அவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, மாற்றம் வருன்றதுக்காக நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கோம் சார். யார் ஜெயிச்சாலும் ஆட்சேபனை கிடையாது, மக்களுக்கு நல்லது செய்தால் போதும், நாங்கள் அதான் எதிர்பார்க்குறோம். அது வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க. யார் ஜெயிச்சாலும் மக்களுக்கு நல்லது செய்தால் போதும், அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். யார் நான் கரெக்டாலாம் நான் சொல்ல முடியாது, சரிங்களா. அதனால் யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஓகே. ஆக்சுவலாக வந்து டிஎம்கே தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கேக்கு டஃப் வந்து விஜய் கொடுப்பாங்க. ஸோ விஜய் வந்து எதிர்கட்சியாக வருவாங்க, டிஎம்கே வந்து ஆளுங்கட்சியாக வருவாங்க. இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன், என்னோடய தனிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன். ஏன் டிஎம்கே வருவாங்கன்னா, டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம், இந்த கல்வியாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி. நான் வந்து தனிப்பட்ட முறையில் மருத்துவத்தில் நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன் தமிழ்நாடு அரசு, அதாவது டிஎம்கேனால். ரெண்டாவது கல்வியும் சரி, இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய நிறைய காலை உணவு திட்டம் இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் வந்து 1000 ரூபா பெண்களுக்கான உதவித்தொகையாக கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகை, அது இலவசம்னு சொல்ல முடியாது, உரிமை தொகை வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். அப்படியே இதில் பேசுகிறோமா, ஐயோ நீங்கள் டிவியில் போட்டிங்கன்னா நான் செத்த. ஒருவேளை டிவிக்கே வந்துச்சுன்னா என்னை உருட்டி அடிப்பாங்க. நாங்கள் வீட்டில் பெட் பண்ணியிருக்கோம். 5000 10,000 ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ரேட் பெட் பண்ணியிருக்கோம். ஆமாம், டிவிக்கே தான் வரணும். நாங்கள் டிஎம்கே தான் வரோம்னு சொல்கிறோம். எங்கள் ஹஸ்பண்ட் அதில் இருக்கிறதால. ஆமாம், அவங்க எல்லாம் டிவிக்கே. அது பாருங்க, அந்த பக்கம் எல்லாம் அப்படியே நிற்கிறாங்க பாருங்க. எங்கள் ஹஸ்பண்ட் அதில் தான் இருக்காங்க, அதனால நான் சப்போர்ட் பண்ணுறேன்.
ஆனால் வந்து எனக்கு வந்து இப்போ வேண்டாம் அப்புறம் வரட்டும் அப்படின்னு தோணுது. அதனால இப்போதைக்கு அவரும் இருக்கட்டுமே அப்படின்னு தோணுது. கம்பல்சரி டிஎம்கே தான் ப்ரோ. என்ன காரணம்னா அவங்க தான் ப்ரோ ஓட்டிங் பர்சன்டேஜில் அதிகமாக இருக்காங்க. ஆக்சுவலாக எல்லா சேனல்லையும் சொல்கிறது வந்து இது ஃபேக்குலாம் சொல்ல முடியாது. ஒருத்தர் கருத்து கணிப்பு தான். இப்போ 10 பேர் இருக்க குரூப்பில் வந்து 5 பேர் விஜய்க்கு போட்டிருப்பான், 5 பேர் டிஎம்கேக்கு போட்டிருப்பான். இப்போ அந்த 5 பேர் இருக்க 5 பேர் ஒரு குரூப்பாக இருந்தானா அவன் சொல்கிறது ஃபுல்லாக நான் டிவிகேக்கு போட்டேன், அப்போ 5 பேர் டிவிகேக்கு போட்டால் டிவிகே ஜெயிக்கும்ன்ற மாதிரி இருக்காது. அந்த கருத்து கணிப்பு தான். ஒருத்தர் மைண்ட் செட் ஒன்று தான். ஆனால் வந்து மோஸ்ட்டாக டிஎம்கே தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. டிவிகே வந்து செகண்ட் பொசிஷன் வருவாங்க, அவ்வளோதான். ஜெயிக்கிறதுக்கெலாம் சான்சஸ் கம்மி தான். ஓகே தான். அவங்க எல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் வந்து அவங்க ஊழல் பண்ணாங்க செந்தில் பாலாஜி மாட்டினாருன்றீங்க. இங்கே இருக்க பாதி பேருக்கு தெரில செந்தில் பாலாஜி எந்த கேஸில் உள்ளே போகிறாருன்னு. அவர் வந்து அந்த பஸ்ஸு கேஸு ஏடிஎம்கே பீரியடில் அவர் மினிஸ்டராக இருக்கிறப்போ பண்ண விஷயத்தினால அவர் ஜெயிலுக்கு இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயமே தெரியாமல் அவர் வந்து டிஎம்கேலேருந்து தான் ஊழல் பண்ணாருன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராப்பராக ஒரு நாலேஜே இல்லை யாருக்குமே. சும்மா ஏதோ டிவியில் போடுறாங்கன்னு உடனே வந்து டிஎம்கே பீரியடில் தான் இவங்க வந்து ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லின்னு தெரியுறாங்க. என்ன இருக்குங்க, டிவிக்கே தான் வருவாப்புல. என்ன காரணம், மக்கள் எல்லாமே மாற்றத்தை விரும்புகிறாங்க. மாற்றம் விரும்புகிறதா ஒரே காரணம். இன்னொரு விஷயம், வர தலைவரும் நமக்கு பிடிச்ச தலைவராக இருக்கார், நம்ம எல்லாத்துக்கும் அறிமுகமான தலைவராகவும் இருக்கார். அப்படின்றப்ப என்ன செய்வோம், மக்கள் சப்போர்ட்டு புதுசாக தான் யோசிப்போம், போடலாமா நம்ம. இவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர், நிறைய சேவை நிறைய பண்ணியிருக்காரு மக்களுக்கு எல்லாம். அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் டிஎம்கே காரவங்களும் நிறைய பேர் அதுக்கு தான் போட்டிருக்காங்க. விஜய் தான் வருவார். என்ன காரணம்னா எப்படி சொல்கிறது, ஒரு டைம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். அந்த சேஞ்சஸ் அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குனாலும் அவர் ஐடியாலஜி வந்து விஜயோடது நியூவாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் வரலாம், அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். பட் இப்போ இந்த 5 இயர்ஸாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே எங்களுக்கு கிடையாது. ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொன்னாங்க, பட் எங்களுக்கு நாங்கள் நிறுத்தவே மாட்டாங்க. ஸ்டாப்பே இல்லாத இடத்துல கூட ஜென்ஸ் நிறுத்துறாங்க. இந்த ஒரு சேஞ்சஸ் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் பணம் கொடுத்து கூட போவோம், அது ஃப்ரீலாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒரு நல்ல ஒர்க்கோ இது மெயின் நாள் வந்து இப்போதைக்கு யாருமே கணிக்க முடியாத இதுவாக இருக்குது. நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரசியல் வந்து ஒரு புது இதுவாக இருக்குது. 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரிய வரும். நான் வந்து கன்ஃபார்மாக விஜய் வந்தால் இருப்பார். விஜய் வரணும். அவர் வந்தால் தான் வந்து ஒரு காரணம் வந்து ஒரு ரிசல்ட் தெரியும். டிஎம்கே வராது, அது வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் வந்து இதுக்கு வந்து நாங்கள் வந்து இவ்வளோ உதாரணம் பண்ணுறோம். இந்த ரிசல்ட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து எல்லாருக்கும் ஒரு சித்திரமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த ரிசல்ட்டு. ஸோ இருந்தாலும் வந்து எல்லாருமே கருத்து கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் இருந்து பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக டிவிக்கே தான் வரும். ஸோ நானும் நம்புகிறேன் டிவிக்கே தான் வரும். ரிசல்ட்டு பார்த்தோன்னா 100% பார்த்தோன்னா இப்போ திமுகன்றவங்க சில பேர் வந்து ஓட்டு போடுறாங்க. ஆனால் மக்கள் மனசில் வந்து பாதி பேர் மற்ற காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜ் பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா டிவிக்கு தான் தளபதி விஜய் தான் வருவார் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தளபதி விஜய் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு 100% வந்து கன்ஃபார்மாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு குறைனா நடுவில் வந்து சில பேர் வந்து காசு கொடுத்து ஓட்டு கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்து தளபதி விஜய் வந்து காசு கொடுத்தா யார் கொடுத்தானோ வாங்கிக்கணும் அவர் சொல்கிறாரு. யார் கொடுத்தா வாங்கிக்கிங்க, ஆனால் மனசாட்சி கேட்டு ஓட்டு போகிற அவர் சொல்லிக்கிறார் ஏறணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், வர 4ஆம் தேதி வந்து திமுகவா டிவிகேவா இப்போ 2 முடிவில் தான் இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சது பார்த்தோன்னா 100% நான் வந்து தலை ரசிகர். இப்போ நான் தலை ரசிகர்ன்றது வந்து இப்போ தளபதி ரசிகராக இப்போ நான் இருக்கிறேன். ஏன்னா அவர் வந்து மக்களுக்கு என்ன செய்யணுமோ அவர் செய்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்குது கிடையாது. எனக்கு தெரிஞ்சது மனசுக்கு இருக்குது. ஆனால் எதிர்கட்சி தலைவராக வந்து வாய்ப்புன்றதுனா தளபதி விஜய் தான். ஆனால் எத்தனை செய்யும் அப்படிப்பட்டது விஜயகாந்த் பண்ணுறது வந்து எவ்வளோ போராடி பண்ணி பார்த்து அவருக்கு ஓட்டு செஞ்சால் செய்யாமல் தான் நம்ம தமிழ்நாடு எப்படியோ நல்லா இருந்திருக்கும். நம்மளுக்கு ஏதாவது மாற்றம் தானே தேவை. ஃபஸ்ட்டு மாற்றம் தான். ஃபஸ்ட்டு ஒரு மாற்றம் வந்தால் தான் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு எல்லாமே வரும். சில பேர் வந்து எப்படியோ இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றம் வந்தால் தான். ஏன்னா மாற்றத்துக்கு எல்லாம் உடஞ்சியாக இருக்கிறாங்க தவிர அந்த மாற்றத்துக்கு வந்து சரிசமமாக இருக்கிறாங்க. பரவாயில்ல, காசு கொடுத்தா எதை வேணால் செய்யலாம் அப்படின்னு அந்த ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைமை இருக்குது. அந்த நிலைமை வரக்கூடாது. நான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஒரு மைக்கில் கண்டிப்பாக வந்து ஒரு சில விஷயத்தை நம்ம சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் இது கண்டிப்பாக இன்றைக்கி இதுவாகிடுச்சு. எனக்கு தேவை மாற்றம். அண்ணன் வந்தால் இன்னும் நல்ல மாற்றம் வந்து கண்டிப்பாக நடக்கும். எல்லோரும் பாதி பேர் நம்ப மாட்றாங்க. 100 பேரில் வந்து 75-65% தான் நம்புகிறாங்க. ஆனால் எல்லாருமே நம்பினா கண்டிப்பாக மாற்றத்தை வந்து சூப்பராக நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துன்னு வரலாம்.